இந்த கேள்வி இப்போ நான் உங்கள்கிட்ட வரேன். செல்வி, நீங்கள் வந்து பொதுமக்கள் அல்லது பொது வெளியில் ஒரு ட்ரையல் நடத்துறீங்க, மீடியா ட்ரையல் நடத்துறீங்க. ஆனால் நீதிமன்றத்தில் ட்ரையல் நடத்துறதே இல்லை. இது வரைக்கும் எந்த நீதிமன்றத்திலும் அதுக்கான தீர்ப்பை நோக்கி போகலை. 138 வழக்குகள் 32 வழக்குகள் அரசியல் ரீதியாக இருக்குது. அதில் 5 தான் ட்ரையலுக்கு வந்திருக்குன்னா இடியோட நோக்கம் என்னவா இருக்குது, அல்லது இடியை எப்படி நீங்கள் பயன்படுத்துறீங்கிற கேள்வி தான் வைக்கிறாரு திரு அலிம். இல்லை நண்பர் சொன்னார், கூட்டணி கட்சி இருந்தாலும் நாங்கள் வந்து கூட்டணி கட்சியாக இருந்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுத்தோன்றாரு. எடுத்த நடவடிக்கையுடைய ரிசல்ட் என்னன்றத நான் கேட்டேன். எனக்கு அதை பதில் சொல்லணும்ல. இல்லையா, அதை தான் பரப்புரையில் வச்சு நீங்க வெற்றி பெற்று வந்தீங்க. நீங்க ஏன் அதை ப்ரூவ் பண்ண முடியல? 2G சார், அதுக்கு எத்தனை சைபர்னு கேள்வி நீங்க தான் சார் கேட்டீங்க. அது இவங்க சார் எல்லாரும் அது அரசியல் நீங்களே தானே சார் சொன்னீங்க, அரசியல்லாம் கேட்பாங்கன்னு. ஆமா, இப்போ அப்ப அது நிரூபிக்கல. ஆட்சிக்கு வந்து அதை அப்ப நிரூபிச்சிருக்கல. கெஜ்ரிவால் மேல ஒரு கம்ப்ளைண்ட் இருங்க சார், ஒரு கெஜ்ரிவால் மேல இவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, கெஜ்ரிவால் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. திமுக வந்து செந்தில் பாலாஜி மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, அது வந்து இவங்களே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. கெஜ்ரிவால் மேல மொத்த கம்ப்ளைண்ட் கவர்னர் கிட்ட போய் கொடுத்தது யாருன்னா காங்கிரஸ். கொடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இவங்களுக்குள்ள 2 பேரும் வந்து திடீர்னு டீ ஷாப்ல சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்கன்னா உடனே வந்து அதுக்கு வந்து மோடி மேல குற்றம் சாட்டினா எந்த விதத்தில் நியாயம்? அதே போல முதலமைச்சர் ஸ்டாலின்ஜி என்ன பண்ணாரு, தேர்தல் பிரச்சாரத்தில் செந்தில் பாலாஜி வந்து நான் வந்தால் விடமாட்டோம், செந்தில் பாலாஜி மாதிரி அவரை வந்து நாங்கள் செய்ய மாட்டோம், அவரு சொன்ன சாபம் பலிக்குது சார். விரைவில் அஜித் பவார் சிறையில சப்பாத்தி சுடுவார் யார் சொன்னாரு? அது அப்புறம் என்ன ஆச்சு அஜித் பவாருக்கு? அவர் எங்க இருக்காரு சார்? நான் என்ன கேட்கிறேன், அஜித் பவார் வந்து கேஸ் வந்து இடி வித்ட்ரா பண்ணதுன்னா நீங்க ஏன் அஜித் பவார் மேல அகைன்ஸ்டா சுப்ரீம் கோர்ட்ல போக மாட்டேன்றீங்க? நான் என்ன கேட்கிறேன், ஒரு இடி வந்து ஒரு நடவடிக்கை டிராப் பண்ணுதுன்னா அந்த இடி மேல போக கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா? இடி மேல வந்து கோர்ட்ல வந்து நம்ம வந்து இவங்க வந்து இது மாதிரி விசாரணை பண்ணாங்க, அந்த விசாரணையை டிராப் பண்றாங்க, இதனுடைய முகாந்தரம் என்ன, இதை ஏன் வந்து இடி டிராப் பண்ணுச்சுன்னு நீங்க ஏன் கொண்டு போக மாட்டேன்றீங்க? கரப்ஷனுக்கு எதிராக இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம் விடக்கூடாதுல்ல சார்? இடியை ஏன் வித்ட்ரா பண்றீங்கன்னு கேட்கணும்ல நம்ம. என்ன பதில் சொல்லுங்க சார். சார் நீங்க என்ன சொல்றீங்க, மத்திய அரசு கொல்யூடட் ஆயிடுச்சுன்னு தானே சொல்றீங்க. நீங்க அவுட் சைட்ல இருக்கீங்களா, உங்களுக்கு இருக்குல்ல ரைட்ஸ் இருக்குல்ல, உங்களுக்கு இருக்குல்ல. பாதிச்சவர் இது மாதிரி வந்து இவ்வளவு தொலைவு இவ்வளவு பண்ணியிருக்காரு, இவ்வளவு கோடி பண்ணியிருக்காரு, புள்ளி விவரம் எல்லாம் சொல்றீங்க. ஏன் வந்து போயிட்டு சுப்ரீம் கோர்ட்ல வாங்கல? விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் வந்து ஒரு கேஸ் போடுது. புகாரி பதில் சொல்ல விரும்புறாரு, நான் கேட்டு வரேன் உங்கள்ட்ட வரோம். அதுக்கு வந்து கோர்ட்டுக்கு போறோம். ஓகே, அவர் கேட்ட உதாரணத்துக்கு பதில் சொல்லுங்க. எனக்கு அவர் ஒரு கேட்ட உதாரணத்துக்கு நான் ஒரு பதில் சொல்றேன். உங்களை யார் தடுத்தது? நீங்க ஃபைல் பண்ண வேண்டியதானே, நீங்க லாயர்ஸ் தானே, லாயர்ஸ் தானே பேசுறீங்க, அதுக்கு ஃபைல் பண்ண வேண்டியதானே. லூயிஸ் பர்கர் வழக்கு நான் என்ன கேட்கிறேன், சிதம்பரம் சார் பண்ற இருக்கிறச்ச ஃபைனான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறச்ச பண்ணதெல்லாம் நியாய தர்மம். இப்ப வந்து இவங்க வந்து பண்ணா மட்டும் அது வந்து அநியாயம். எந்த விதத்துல சார் நியாயம்?